வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஈசா அறக்கட்டளை இருக்காங்கல்ல, அவங்க நவீன எரிவாயு மயானம் அப்படிங்கிறத நடத்தி வராங்க. அதற்கு எதிராக சில பேர் கோர்ட்டில் கேஸை போட்டு இந்த கேஸில் நீதிமன்றம் ஈசா அறக்கட்டளைக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த நவீன எரிவாயு மயானத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணிருச்சு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஈசா அறக்கட்டளை உடைய நவீன எரிவாயு மயானத்தை எதிர்ப்பவர்கள். கம்யூனிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்களுக்கு தனி சுடுகாடு, அவ்வளவு இறப்புகள் நடந்திருக்கா? ஈசா அறக்கட்டளையே ஒரு மர்மமான ஒரு அமைப்பாக இருக்குது, இதில் அவங்களுக்கு பிரைவேட் சுடுகாடுக்கு அனுமதியா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி கதறினாங்க. நம்ம சொல்லியிருந்தோம், ஆக்சுவலாக ஈசா யோகா மையம் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்கள மயான பூமிக்கு கொண்டு போகிறதுக்கு நீண்ட தொலைவு, ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதன் காரணமாக ஒரு சேவையாக ஈசா அறக்கட்டளை இதை பக்கத்திலேயே ஏற்பாடு பண்ணுறாங்க. யாராவது மலை கிராமங்களில் வாழக்கூடியவங்க யாராவது இறந்து போனாங்கன்னா ஈசா அறக்கட்டளை உருவாக்கி இருக்கக்கூடிய நவீன எரிவாயு மயானத்திலேயே இறுதி மரியாதை செலுத்தி அங்கேயே தகனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வராங்க. மக்களுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்காங்க. இதனை எதிர்த்து தான் கம்யூனிஸ்டெல்லாம் கொந்தளிச்சுக்கு இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஈசா அறக்கட்டளைக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுத்துச்சா, இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சுன்னா, புனிதமான நற்பணி, ஈசா அறக்கட்டளை பண்ணுறது புனிதமான நற்பணி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, இன்னைக்கு அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வலம் வருது. இன்று இரவு நடக்குதான் அதிமுக பாஜக இடையே. பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நடக்கட்டும் தொகுதி பங்கீடு, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவின் அடிப்படையில் பிஜேபி பெற்ற வாக்கு சதவீதம் அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சுன்னா பரவாயில்ல, மினிமம் 40 தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சுன்னா பரவாயில்ல, 40க்கு கம்மி அப்படின்னா டெஃபினட்டாக அது பிஜேபிக்கு செய்யப்பட்ட துரோகமாக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள், அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு ஒருமித்த கருத்து தெரிவிக்கிறாங்க. இது ரெண்டு. மூணாவது, திமுக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை விடுற மாதிரி தெரியல. எல்லாரும் வாங்க, எங்கள் பக்கத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே தேமுதிக புதுசாக உள்ள சேர்ந்துருக்கு, ஓபிஎஸ் திமுகலே போய் சேர்ந்துட்டாரு. இப்போது எஸ்டிபிஐக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க திமுக, இந்த பக்கத்து வாங்க. அடுத்து மாஜக, தாவாக, தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாமே இந்த பக்கத்து வாங்க, முக்குளத்தோர் புலிப்படை இந்த பக்கத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக அழைப்பு கொடுத்துருக்கு. இவ்வளவு அரசியல் கட்சிகளுக்கும் சீட்டு ஒதுக்கீடு செய்வாங்களா திமுக? திமுகவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 170 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு கட்சிகளுக்கு சீட்டை ஒதுக்கி கொடுப்பாங்க? முக்கியமான கட்சிகளுக்கு சீட்டை ஒதுக்குவாங்க போல. முக்குளத்தோர் புலிப்படை, கருணாசுடைய கட்சி மாதிரியான கட்சிகளுக்கு உங்களுக்கு இதயத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காரணம் ரெண்டு. ஒன்று என்னென்னா, ஈரானு அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க, சீக்கிரட்டாக நடத்திட்டு இருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு தெரிஞ்சு, ஏன்னா மொசாட்லாம் எவ்வளோ பெரிய உளவு அமைப்பு, அணு ஆயுதம் தயாரிக்கிறத மோப்பம் பிடிக்காம இருப்பாங்க மொசாடு. அமெரிக்காவுடைய உளவு அமைப்பும் கரெக்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியானுச்சுன்னா உடனே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்ஸ் மீது பாமை வீசிடுறாங்க. இப்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே ஈரானு சண்டையை தொடங்கினது நீங்கள், ஆனால் முடிக்க போகிறது நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட டயலாகெல்லாம் ஈரான் சொல்லிக்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் 2 அப்ஜெக்டிவ். முதல் அப்ஜெக்டிவ் என்ன? அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்க விட மாட்டோம். அணு ஆயுதங்கள் ஈரான் தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு பாதிப்பு, இஸ்ரேலுடைய ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் முறையில், ப்ரிவென்ஷன் முறையில் இப்போ இஸ்ரேலு ஈரான் மீது அட்டாக் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி இருக்கார்ல, அவரை ஆட்சியிலிருந்து அகற்றணும், அவருடைய கண்ட்ரோலில் ஈரான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த 2 அப்ஜெக்டிவை வலியுறுத்தி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கோல்டு வாங்க விரும்புகிறவங்களாம் கோல்டை உடனே வாங்கிக்கோங்க. எவ்வளவு நாள் சண்டை நீடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. இந்த சண்டை காரணமாக கோல்டுடைய ரேட்டு நாளுக்கு நாள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சண்டை தொடங்கிய இன்னைக்கே 1 கிராம் தங்கம் 300 ரூபாய் கூடியிருக்கு.
இனி வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு கூட போதோ அப்படின்னு தெரியலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஃபைட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.